ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். காலையிலிருந்து எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு. அதனால என்னோட சவுண்டு, எனர்ஜி எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி இந்த 3 படம் தான் இந்த பொங்கல்ல ரிலீஸ் ஆன. ஒண்ணு வந்து நம்ம கேப்டன் மில்லர், அப்புறம் மிஷன் சாப்டர் 1, அப்புறம் அயர்லாந்து படம். இந்த 3 படத்துல எது படம் பெட்டரா இருக்கு, எது சூப்பரா இருக்குன்னு மட்டும் என்னோட ஒப்பீனியன் தான் நான் சொல்லப் போறேன். இந்த 3 படத்தோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ. அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா எதுவுமே சொல்ல விரும்பல. இந்த 3 படத்துல எது பெட்டரா இருக்கு அது மட்டும் தான் சொல்றேன். இந்த 3 படத்துக்கும் காமனா இருக்கிற, சிமிலரா இருக்கிற ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த படங்கள் 3ம் வந்து தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஏன்னா இதோட மேக்கிங் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், அப்புறம் டைரக்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஓடிடில ரிலீஸ் ஆன அப்புறம் டிவிலயோ இல்ல நம்ம போன்ல எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா அது வந்து தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். ஆனா அந்த அளவுக்கு இந்த ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், அந்த கேமரா ஒர்க் எல்லாமே இருக்கு. அதனால நீங்க இது 3 படம் வந்து ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ். ஆனா இந்த படத்துக்கு 3க்கு காமனா இருக்கிற ஒரு நெகட்டிவ் என்னன்னா, இந்த 3 படம் வந்து இன்டர்வல் வரைக்கும் சூப்பரா எடுத்திருக்காங்க. இன்டர்வெல்க்கு அப்புறம் வந்து செம்ம போரிங்கா இருக்கு. அதனால ரொம்ப லேக் இருக்கு. இந்த 3 படத்துக்கும் வந்து காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்டர்வல்க்கு அப்புறம் இவங்க வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப லெங்தியா எடுத்திருக்காங்க. அங்க பாதியில வந்து நடுவுல நெறைய இடத்துல வந்து லேக் இருக்கு. ரொம்ப இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியும். இந்த கிளைமேக்ஸ் வந்து இப்படித்தான் நடக்க போறேன்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் இங்க வந்து த்ரில்லிங்கா, அந்த ஷார்ட் டைம்ல வந்து த்ரில்லிங்கா அது பண்ணி முடிச்சிருக்கணும். ஆனா இவங்க வந்து அது ரொம்ப லெங்தியா எடுத்ததுனால, நமக்கு வந்து ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. அங்க இங்க எல்லாம் போரிங்கா இருந்துச்சு. இப்ப வந்து தனுஷா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அருண் விஜயா இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரு சூப்பரான நடிகர் தான். அதுல டவுட்டே இல்ல. இவங்க எல்லாம் ரொம்ப நல்ல நடிகர். நம்ம இவங்க எல்லாம் நடிச்ச எவ்வளோ ஹிட்டான படங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இவங்க எல்லாம் நடிச்சதுனால இந்த படம் வந்து 3 படம் வந்து இந்த மாதிரி கேவலமா இருக்கு, இல்ல போரிங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க எல்லாம் நல்ல ஆக்டர் தான். இதெல்லாம் டைரக்ட் பண்ண அந்த டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்களும் சூப்பர். அவங்க முன்னாடி பண்ண படங்கள் எல்லாம் நல்ல படங்கள் தான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த 3 படத்துக்கு வந்து காமனா இருக்கிற விஷயம் ஸ்கிரிப்ட் தான். இந்த ஸ்கிரிப்ட் வந்து இன்டர்வல் வரைக்கும் நல்லா எழுதிட்டு, இன்டர்வல்க்கு அப்புறம் வந்து நெறைய இடத்துல மிஸ்ஸிங். ஆனா நெறைய இடத்துல வந்து லேக் வந்திருக்கு. ரொம்ப லெங்தியா எடுத்திருக்கு. அதுக்கு மெயின் காரணம் ஸ்கிரிப்ட் தான். இப்ப இந்த 3 படம் வந்து ஜஸ்ட் ஒரு இதுல வந்து இது பெட்டர், அது பெட்டர்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 3 படம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் படம் மட்டும்தான். அந்த 3 மூவிஸும் ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ். அதுல வந்து அயர்லாந்து படம் மட்டும் இன்னும் ரிப்பீட் வேல்யூ இருக்கிற ஒரு படம். அது ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்க சான்ஸ் இருக்கு. நான் வந்து இப்ப கூட அவங்க தான் ஃபேமிலியோட தான் இந்த படம் எல்லாரும் பார்க்க போறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இந்த படம் பிடிச்சதுனால இதுக்கு நாளைக்கு இது டிவில வந்தாலும், போன்ல வந்தாலும் ஒரு ரிப்பீட் வேல்யூ கண்டிப்பா அந்த படத்துக்கு இருக்கும். ஆனா மத்த 2 படம் வந்து அந்த அளவுக்கு ரிப்பீட் வேல்யூ இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா இது வந்து ஒரு தடவை பார்த்தவரு இனிமே இது போய் தியேட்டர்ல போய் பார்க்க மாட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து ரிப்பீட் வேல்யூ கிடையாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இன்டர்வல் வரைக்கும் நல்லா இருக்கு. இன்டர்வல்க்கு அப்புறம் வந்து லேக். அது வந்து இந்த அருண் விஜய் நடிச்ச மிஷன் சாப்டர் 1க்கு நெறைய லேக். ரொம்ப நேரமா எடுத்துட்டு இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து சீக்கிரம் முடிச்சிருக்கணும். ஆனா இப்ப வந்து ஓடியன் வந்து ரொம்ப அப்டேட்டா இருக்காங்க. ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நெறைய வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற அத்தனை படங்களும், அதுவும் தமிழ் டப்பிங்ல நெறைய படங்கள் இருக்காங்க. இதெல்லாம் அவங்க உங்க டிவில, போன்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஓடியன் வந்து அப்டேட்டா இருக்காங்க. படம் தயாரிக்கிறவங்க வந்து இல்ல படம் எடுக்கிறவங்க வந்துட்டு இன்னும் அப்டேட் ஆகாம இருக்காங்க. இப்போ கூட அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமால என்னெல்லாம் கண்டென்ட் இருந்தியோ அதெல்லாம் இப்போ கூட அவங்க எடுத்து இன்னொரு ஆங்கிள் படம் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டோரி கிடைச்சா அதுக்கான ரெஃபரன்ஸுக்காக ஏதோ படங்கள் பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதி தர இவங்க இன்னும் அப்டேட் ஆகல. இவங்க வந்து ஓடியனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடியன் வந்து எப்படின்னா உலகத்துல இருக்கிற அத்தனை படம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு படமா இவங்க வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் பண்ணா அந்த படம் சக்சஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். இந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயத்த எடுத்து சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைன்னா 3 ஹவர்ஸ் இருக்கிற ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது அதுல அங்க இங்க நிறைய லேக் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் வருதுல்ல. இங்கதான் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ வெப் சீரிஸ் நிறைய ரிலீஸ் பண்றாங்க. அங்க வந்து ஒரு எபிசோட் வந்து 45 மினிட்ஸ் இல்லைன்னா 35 மினிட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு எபிசோடும் வந்து அவங்க வந்து எவ்வளோ த்ரில்லிங்கா, எவ்வளோ அதை வந்து நம்மள போர் அடிக்காம த்ரில்லிங்கா எடுத்துட்டு கொண்டு போறல. அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப டீட்டெயிலா எழுதி
எங்கெல்லாம் கட் பண்ணணுமோ, எதெல்லாம் தேவைப்படாத சீன் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீட்டா கிளீனா அது எடுக்கிறதுனால அந்த வெப் சீரிஸ் எல்லாம் வந்து சக்சஸா போயிட்டு இருக்கு. நான் எல்லா வெப் சீரிஸும் சொல்லல. ஆனா பொதுவா வந்து ஒவ்வொரு வெப் சீரிஸும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ டைம் எடுத்து நல்லபடி நீட்டா கிளீனா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா கண்டிப்பா அதுக்கான சக்சஸ் கிடைக்கும். ஸோ சினிமா வந்து தயாரிக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு இல்ல. அவங்க பொறுமையா அத எடுத்திருந்தா, பொறுமையா ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இப்ப இந்த 3 படம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் படம் தான். ஒரு வாட்டி தியேட்டர்ல போய் நம்ம பார்க்கலாம். அது இல்லாம ஒரு ஆடியன்ஸ வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி, இல்ல அந்த அளவுக்கெல்லாம் இதுல வந்து எதுவுமே இல்ல.